திருச்செங்கோட்டில் 10 வயது சிறுமியை சாப்ட்வேர் இன்ஜினியர் கழுத்தில் கத்தியால் வெட்டிய சம்பவம் ஒட்டுமொத்த நாமக்கலையும் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. என் குழந்தைய வெட்டிட்டான் சார். இந்த அழுக்குரல் தான் இன்று ஒட்டுமொத்த நாமக்கலையும் உலுக்கி உள்ளது. என்ன நடந்தது பார்க்கலாம் இந்த வீடியோவில். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அடுத்த சக்தி நாயக்கன் பாளையம் குடித்தெருவை சேர்ந்த சண்முகம் என்பவரது மகன் செந்தில்குமார். இவர் பெங்களூருவில் உள்ள ஒரு சாப்ட்வேர் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். சற்று மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் என கூறப்படுகிறது. 45 வயதான செந்தில்குமாருக்கு இன்னும் திருமணமாகவில்லை என கூறப்படுகிறது. செந்தில்குமார் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த பக்கத்து வீட்டை சேர்ந்த பிரபு என்பவரது 10 வயது மகள் தஷ்மிதா திடீரென கத்தியால் வெட்டியதில் சிறுமி கதறி துடித்துள்ளார். சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு செந்தில்குமாரின் தாயார் சம்பூர்ணம் ஓடி வந்து சத்தம் போடவே அக்கம் பக்கத்தில் இருந்த 2 பேர் செந்தில்குமாரை பிடிக்க ஓடி வந்த போது அவர்களையும் கத்தியால் வெட்டி உள்ளார் செந்தில்குமார். சிறுமி தஷ்மிதா உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் செந்தில்குமார் பல ஆண்டுகளாக மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்து வந்ததும் பின்னர் சிகிச்சைக்கு பின் ஓரளவு தேறி வந்ததாகவும் தெரிகிறது. கடந்த 3 மாதங்களுக்கு முன் குடும்பத்தினருடன் ஏற்பட்ட தகராறு மீண்டும் மனநலம் பாதிக்கப்பட்டு வேலைக்கு செல்லாமல் வீட்டில் அறையிலேயே தனியாக இருந்து வந்துள்ளார். இந்த சூழலில்தான் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த 4 பெண் குழந்தைகளில் சோஃபாவில் அமர்ந்திருந்த தஷ்மிதாவை மட்டும் கத்தியை எடுத்து கழுத்தில் வெட்டி உள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது. செந்தில்குமாரை கைது செய்த போலீசார் அவரை பாதுகாப்பில் வைத்திருந்த நிலையில் அவரை மனநோயாளி என கூறி போலீசார் தப்பிக்க வைக்க முயற்சிப்பதாகவும் அவருக்கு மனநோய் இல்லை என்றும் செந்தில்குமார் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் இதனை குழந்தை பெற்றோரிடம் கூறிவிடுவேன் என கூறியதால் குழந்தையின் கழுத்தை அறுத்துள்ளதாகவும் சிறுமியின் உறவினர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். சிறுமியை கொடூரமாக வெட்டிய செந்தில்குமாருக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என கூறி சிறுமியின் தந்தை பிரபு, அவருடைய உறவினர்கள் என 150க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. என் பிள்ளைய வெட்டி போட்டாங்க சார். என் பிள்ளை விளையாடதான் சார் போச்சு அவன் வீட்டுக்கு. ஆனா பிள்ளைகிட்ட என்ன பண்ணான்னு தெரியல. பிள்ளை விளையாடு போயிட்டு ஏதோ பிள்ளைகிட்ட ஏதோ பண்ணிட்டானா தெரியல. எங்க அப்பா கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு அருவா எடுத்து வெட்டி போட்டான் சார். கழுத்துலயே வெட்டி போட்டா. ஐயோ தடுக்க வந்தவங்க 2 பேர்த்தையும் வெட்டி போட்டா. அதுக்கப்புறம் நான் போய் பார்த்தா பிள்ளைய மூடி வச்சு அவங்க அம்மா கிடக்குது. அதுக்கப்புறம் யார் பிள்ளையும் தெரியலையே. நான் ஓடி விட்டேன். மறுபடியும் எங்க அண்ணன் தான் வந்தான். நம்ம பிள்ளைய வெட்டி போட்டாங்களா அப்படின்ட்டு நான் உள்ள போனேன். அதுக்கப்புறம் போனேன், என்னையே வெட்ட வரா, அருவா எடுத்து வெட்ட வரா. அப்புறம் நான் அடிக்க போனா மறுபடியும் பிள்ளைய வெட்ட போறேன். நான் பிள்ளைய பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வரேன். பிள்ளை ரத்தம் புல்லா போயிருச்சு. என்ன பண்ணல, பிள்ளைய தூக்கி காம்பவுண்ட் மேல வச்சு நான் தூக்கிட்டு வரேன். என் சாமியில ரத்தம் ஒரு பொட்டு ரத்தம் கார்ல இல்ல, ஒரு பொட்டு ரத்தம் கார்ல இல்ல, எல்லா ரத்தம் கீழே தான் கிடைக்குது. கட்டி ரத்தம் கிடைக்குது. நான் யாருன்னு போய் சொல்லிட்டு போட்டிக்கா புள்ள, என் பிள்ளை காலு எப்படிதான் துடிச்சிருக்க போது தெரியல. ஐயோ நான் என்ன பண்ண, அங்கதான் வேலை செஞ்சால அப்பதான் போன நான் சோறுதிக்காக கூட வேலை செஞ்சல. ஐயோ நான் என் பிள்ளைய தூக்கிட்டு போக விட மாட்டேட்டாங்களே. வந்துங்க சார், சைக்கோன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்குங்க சார். சைக்கோவா இருந்தா அவங்க அம்மா உள்ளதான் இருக்கிறாங்க. அவங்க அம்மா ரூம்குள்ள தான் இருக்கிறாங்க. அவங்க தம்பி வீட்டு குழந்தைங்க அங்க இருந்திருக்கிறாங்க சார். அவங்க யாருக்கும் துளி காயம் இல்லை. இந்த பொன் குழந்தைய மட்டும் வெட்ட வேண்டிய காரணம் என்ன? இந்த குழந்தைகிட்ட வந்து அவன் தப்பா நடக்க பார்த்துருக்கான். அவங்க அப்பாட்ட சொல்லிடுவான்னு சொல்லி அவன் வெட்டியிருக்காங்க சார். சரிங்களா? அதே மாதிரி அங்க உள்ள அவங்க ஜாதியை சேர்ந்த யார் மேலேயும் அவன் கை வைக்க கிடையாது. சரிங்களா? வெட்டுப்பட்டவங்க எல்லாருமே
கூலிக்காரவங்க தான் வெட்டுப்பட்டிருக்கிறாங்க. அவன் வந்து எப்படிங்க சார் நீங்கள் சைக்கோன்னு சொல்லுவீங்க? எப்படி சைக்கோன்னு சொல்ல முடியும்? சைக்கோவாக இருந்தால் அவங்க அம்மா மேலே ஒரு சின்ன காயப்பட்டிருக்கணும். சின்ன காயமாவது அவங்க அம்மா மேலே பட்டிருக்கணும், குழந்தைங்க மேலே வேற யார் மேலேயாவது பட்டிருக்கணும். அவன் சைக்கோவெல்லாம் கிடையாதுங்க சார். தயவு செய்து அவனை வெளியே விடாதீங்க. வெளியே விட்டா அவன் எங்கே இருக்கிறானோ அந்த இடத்துல உள்ள அனைத்து பேருக்கும் உயிர் ஆபத்து உண்டு. நியாயம் வேணும், நீதி வேணும். உங்களை கேட்டு நாங்கள் கேட்குறோம். நீங்க தான் இதுக்கு போராட்டம், நீங்க தான் பார்த்து ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும். அவனை வெளியே விடாதீங்க. தயவு செஞ்சு அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருங்க. அவனை வெளியே விட்டா எல்லாருக்குமே பாதிக்கும். ஆர்டர் போட்டு கத்தியும் ஆர்டர் போட்டு வாங்கி இருக்கிறான். கேமரா வீட்ல இருந்து கழட்டி வச்சிருக்கான். படிச்ச பசங்க வேலை இல்லாம இருக்காங்க. அவனுக்கு தூக்கு தண்டனை விட்டுருங்க. நாங்க பாத்துக்கிறோம் சொல்லி யார் முடிவு பண்ணி நியூஸ்ல போட்டாங்க. தயவு செய்து போலீஸ் விசாரணை இன்னும் முடிக்க முடியல. குழந்தைங்க வந்து அங்க இருந்து பஸ்ஸுக்கு இங்க மெயின் ரோட்டுக்கு வரும். அவனை வெளிய விட்டா எல்லா ஊருக்குமே பாதிப்பு, எல்லா குழந்தைங்களுக்குமே பாதிப்பு. விசாரிக்கிறாங்க. அந்த அம்மாவையும் விசாரிக்கணும். அந்த அம்மாவையும் எதுவுமே விசாரிக்காம வச்சிருக்காங்க. அந்த அம்மாவையும் அந்த ஆளோட அம்மாவையும் விசாரிக்கணும். அந்த அம்மா